வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரூரில் உங்கள் மீனவன் ஓச்சி உங்கள் மீனவன் 3வது கடை திறக்க போகிறோம். வர்ற சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம திறக்கிறோம். ஆப்பர் பாறை மீன் கொடுக்குறோம். அதுதான் கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க. எல்லாத்தையும் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசில் நம்மளுடைய கடல் பயணம் தொடங்குச்சு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த கடலில் தான் முதல்ல 10 வயசில் மீன் பிடிக்க போனேன். இன்றைக்கி அந்த கடல் முன்னாடி தான் நின்று நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா, 10 வயசுலேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 35 வயசு ஆகிட்டு. அப்போனா எத்தனை வருஷம் நம்ம போயிருக்கோம்? 23 வருஷம் இந்த கடலில் வந்துக்கிட்டு மீன் அனுபவம். இந்த கடலில் போய் எவ்வளையோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். சின்ன மீன், பெரிய மீன் எல்லாமே பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த கடலில் தான் பிடிச்சது எல்லாமே. இன்றைக்கி இந்த கடலில் பிடிக்கிற மீனை இன்றைக்கி அதை தாண்டி 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டரில் நம்ம மக்கள்கிட்ட போய் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் பிடித்த மீனை கொண்டு வந்து அதை விற்கவே முடியாமல் கருவாடாக்குன காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி அந்த மீன் ஏன்னா வியாபாரி விலை வச்சா தான் போதும், அது கரெக்டான விலைக்கு விற்றா தான் நமக்கு லாபம், விற்கலைன்னா நட்டம். அப்படியே மீனை பிடிச்சி வந்து இன்றைக்கி நல்ல விலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ரத்த கண்ணீர் வடித்த நாட்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் சில நாள்லாம் நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்துடுவோம். கடல் மேலேயே பயங்கர ஹாப்பியாக வருவோம். இன்றைக்கி இவ்வளோ ரூபாய்க்கு விற்கண்டா அப்படின்னு. கரையை வந்து பார்த்தா இன்றைக்கி மீனுக்கு விலையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மீன் வந்து விற்காமல் இருக்கும்போது அப்படியே நம்ம என்ன சந்தோஷப்பட்டோமோ அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ஆயிரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச இந்த மீனை விலையே கிடைக்காம போயிட்டாடா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி பிடிச்ச மீனை, நம்ம பிடிச்ச மீனை நம்ம மக்களுக்கு நம்ம விலை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம கடை இருக்குது பார்த்தீங்களா, அரூர். மறக்காமல் எல்லோரும் வாங்க, அங்கே வச்சு சந்திப்போம். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.